வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, இது ஒரு ஸ்டஃப் ஐட்டம். ஏன் எல்லாத்தையும் ஒரே ஸ்டஃப்பாக பண்ணுறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸ்டஃப் இல்லாதவங்களுக்கு தான். எனக்கு ஸ்டஃப் இல்லாததால ஸ்டஃப் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாத்தையும். சும்மா சொன்னேன், கிடிங். ஸோ எதுவும் எல்லாருக்கும் தெரியணும் இல்லையா? ஸ்டஃப் சிம்லா மிர்ச்சி அப்படின்னு சொல்லி பண்ணுவா. ஒருத்தர் ஒரு விதமாக பண்ணுவா. இது என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குடமிளகா ஜென்ரலி நிறைய பேருக்கு பிடிக்காத வாழலாம் கூட இது சாப்பிட வைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா சீஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுப்போம். ஒரு அரை ஸ்பூன் கடுகு போடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பிடிக்கும் எங்களுக்கு. ஜிஞ்சர் கார்லிக் வாசனை வேணும் அப்படிங்கிறவா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணல, அதுக்கோசரம் பண்ணக்கூடாதாக்கும் நினச்சிக்காதீங்க. வெங்காயம் வதக்கிறதையே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதில் நான் ஆம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணுறேன். ஆம்ச்சூர் பவுடர் இதுக்கு நாங்கள் வாங்கணுமா? ஆம்ச்சூர் பவுடர் என்னன்னு கேட்டீங்கன்னா, மாங்காய் என்னென்னா வெயிலில் காய வச்சு அதை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது தான் ஆம்ச்சூர் பவுடர். அது ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், அதுக்கோசரம் இது. அது எங்களுக்கு அதுக்குன்னு வாங்க முடியாது அப்படிங்கிறவா நீங்கள் எலுமிச்சம்பழம் கூட புழிஞ்சிக்கலாம், உங்கள் சௌகரியம் அது. கடுகும் ஜீரகமும் நல்லா வெடிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போடுறேன். கால் டீஸ்பூன் மஞ்சப்பொடி. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறவா. ஒரு அரை டீஸ்பூன் தனியா பொடி போடுறேன். காரம்லாம் உங்களோட சௌகரியம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட நான் காரம் போடுறேன். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கிட்ட கரம் மசாலா பொடி போட்டுக்கிறேன். ஆம்ச்சூர் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். கொத்தமல்லி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. டிஷ்க்கு தேவையான உப்பு. ஸோ ஜோராக வதக்கியாச்சு, எல்லாம் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆயாச்சு. நம்ம குடமிளகால ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். டாப் போர்ஷன் மட்டும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ள இருக்கிற போர்ஷன் எல்லாத்தையும் நல்லா எடுத்துருங்க, விதை இதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. அதே மாதிரி இது உட்காராது. பாட்டமும் நம்ம கட் பண்ணோம் கொஞ்சமாக. பாட்டமும் இந்த மாதிரி கட் பண்ணோன்னா இப்படி வச்சா அப்படி உட்காரும். இல்லைன்னா அது இப்படி சாஞ்சிகிட்டே இருக்கும். இப்போ இதில்
தீவிர ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ தீவிர 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம். அடுப்பை சின்னதாக தான் வச்சுருக்கணும், சின்னதாக தான் இருக்கணும். மைக்ரோவேவ் இருக்கிறவா வேணால் ஒரு 5 seconds to 10 seconds உள்ளே வெறுமை கேப்சிகம் உள்ளே வச்சுட்டு எடுத்து ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே திருப்பி வைக்கலாம். நம்ம டைரெக்ட்லி பண்ணுறதுனால அப்படியே தான் பண்ணணும். சின்னதாக வச்சுருக்கேன் அடுப்பு. இது ஒரு 10 minutes கழிச்சு இதை பார்க்கலாம் நம்ம. ஆனால் இதை நம்ம சுற்றி விட்டுக்கலாம், அப்போ தான் அது கீழே விழாமல் இருக்கும், எல்லா பக்கமும் வெந்திருக்கும். எப்படி டர்ன் பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட அடி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி எல்லா இதுவும் நல்லா வதங்கணும். அதனால் இப்படி டர்ன் பண்ணி தான் அதை வதக்கணும். திருப்பி மூடி வைக்கிறேன். ஸோ இப்படியே ஆகணும். ஸோ இந்த மாதிரியும் கவுத்து வச்சுருக்கேன். திருப்பி இன்னொரு பார்த்தீங்கன்னா இப்பயே கொஞ்சம் குடமிளகா தொடுறதுக்கு சாஃப்ட் ஆகிடுது. அப்படியே இன்னொரு 2-3 minutes மூடி வைக்கலாம். திருப்பி பார்க்க இது கலர் மாதிரி இருக்கிறது நல்லா தெரியும் இப்போ உங்களுக்கு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணலான்னா சீஸ் வைக்கலாம். சீஸ்லாம் வச்சு சாப்பிட்டா யாருக்கு தான் பிடிக்காது, எல்லாருக்குமே தான் பிடிக்கும். ஸோ குடமிளகா பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டான் இந்த மாதிரி பண்ணிடணும்னா. பக்கம் போனீங்கன்னா பீஸாலெல்லாம் கூட உங்களுக்கு குடமிளகா இருக்குது, பெல் பெப்பர் இல்லாத குடமிளகா அது பீஸா பண்ணவே மாட்டோம் உங்களுக்கு. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. ஆனால் இந்த சீஸ் மெல்ட் ஆகிறதுக்கோசரம் அப்போ திருப்பி இதை மூடணும். சீஸ் மெல்ட் ஆகட்டும், ஒரு 5 minutes கழிச்சு பார்க்கலாம். சீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிருக்கு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போது நல்லா ரெடி ஆகிடுது. இதில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பனாக இருக்கிறதுக்கும் நல்லா மெல்ட் ஆகிருக்குங்கிறது இதுலேயே உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்டஃப் கேப்சிகம் வெர்ஷன் உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பண்ணி பார்த்துட்டு இல்லை சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நிச்சயமாக நல்லாயிருக்கும். எனக்கு குடமிளகா பிடிக்காதுங்கிறவா கூட இதை கண்டிப்பாக சாப்பிடுவா ஆசையாக. பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.